ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சிக்கன் முந்திரி கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணங்கின உடனே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா வணங்கின உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தக்காளி லைட்டாக வணங்கின உடனே நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்தின வாட்டி அது கொஞ்சம் நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கறி மசால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வணங்கின வாட்டி நான் கடலையும் முந்திரியும் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம கிரேவியில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு நல்லா கொதி வந்த வாட்டி நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கிட்டு நம்ம இதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.